அப்படி என்கொயரி வைக்கணும் எதுக்கு அவர் டெல்லிக்கு கூப்பிடுறீங்க? ஏன் தமிழ்நாட்டில் வச்சு நீங்கள் விசாரிக்கலாமே? கரூரில் வந்து நீங்கள் கரூரில் கூடிய மக்களை விசாரிச்சிங்களா? அது போல விசாரிச்சுட்டு போயிருக்கலாமே? எதுக்காக நீங்கள் திட்டமிட்டு அவரை டெல்லிக்கு கூப்பிடுறீங்க? இப்படிலாம் எந்த விதமான கேள்வியையும் இதுவரைக்கும் தாவேகா சார்பா ஒருத்த எழுப்பல. உங்க விஜய் நான் வர்றேன், என் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன், இந்த விஜய் இருக்கா, அந்த விஜய் இருக்கா, அந்த விஜயமா இருக்கா, அந்த விஜய் இருக்கு அப்படின்னாங்கல்ல. மக்களுக்கு ஒண்ணா நான் வரேன்னு சொன்னாப்ல. இப்ப அவருக்கே அவர் வரல. மக்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், முதல்ல ஓம் பிரச்சனை நீ தீர்த்துட்டு வான்னு சொல்றாங்க மக்கள். முதல்ல ஓம் பக்கத்தை நீ பாருப்பா, ஓம் பிரச்சனை தீர்த்துட்டு பாப்பா. உன் உள்ள வெட்டு பிரச்சனையே 1000 பிரச்சனையா இருக்கு. ஒரு பக்கம் சென்சார், இன்னொரு பக்கம் சிபிஐ. ரெண்டுக்கும் பேசல, சென்சாருக்கும் பேசல, சிபிஐக்கும் பேசல. சிபிஐ விசாரணையில என்ன எதுக்காக அழைக்கணும்? எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது. ஒரு ட்வீட் போடலாம்ல. என்கொயரி கூப்பிட்டுருக்காங்க, என்கொயரி நான் அட்டன் பண்றேன். என்கொயரி அட்டன் பண்ணி டெல்லியில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருவாரா? ப்ரெஸ் மீட் கொடுத்து இதெல்லாம் நடந்துச்சுங்க, இப்படிலாம் இது பண்ணாங்க, இந்த சிஎம் சார் வீடியோ போட்டார, அந்த 4 நிமிஷம் வீடியோ டெல்லியில் வச்சு போடுவாரா? தெம்பு, திராணி, துணிச்சல், ஆண்மைத்தன்மை, ஆளுமைத்தன்மை ஏதாவது ஒன்று இருந்தா பாஜக அரசு திட்டமிட்டு என்னை பழிவாங்க பார்க்கறது சொல்லுங்க பார்ப்போம். விஜயை பத்தி எதுக்கியா சாட்டை இப்படி தினமும் பேசுறான்றாங்க. நான் விஜயை பத்தி பேசுறதை விட்டுறேன். விஜய் பாஜக பத்தி பேசினா நான் விஜயை பத்தி இன்னிலிருந்து பேசுறேங்க, இந்த நொடியிலிருந்து பேசுறேன். நான் வந்து சத்தியம் கூட பண்ணி கொடுக்குறேன்.